ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸு கட் பண்ணுற வீடியோ தான் நான் இப்போ போட போகிறேன். பார்த்துக்கோங்க. உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இதில் எப்படி நம்ம கட் பண்ணலாம் அப்படின்ற டிப்பு பூரா எல்லாமே கொடுக்க போகிறேன். இதில் இது வெளிப்பக்கம், இது உள்பக்கம். சரிங்களா? பார்த்து துணியை எப்போவுமே உள்பக்கம் வெளிப்பக்கம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நீங்கள் மார்க் பண்ணி வச்சுருங்க ப்ளவுஸ் ஃபுல்லுமே. அப்போ தான் உங்களுக்கு தனித்தனியாக கட் பண்ணும்போது இது கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? இப்போது இந்த கரபாகத்தை நான் எடுத்துக்கிறேன். இந்த ப்ளவுஸ்னோட சுற்றளவு 36 இன்ச்சு. ஓகே, இப்போ 36 இன்ச் அப்படின்னா 9 இன்ச் வரும் அளவு. 9 இன்ச்சோட இந்த ப்ளவுஸ்னோட அளவு வந்துட்டு 36 ப்ளஸ் 1.5. இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்காக நம்ம விடக்கூடியது. இப்போது 36 4 டிவைட் பண்ணால் 9 இன்ச் வரும். 9ஓட இந்த 1.5 சேர்த்து 10.5 இன்ச்சு நம்ம இந்த ப்ளவுஸுக்கான அளவாக மார்க் பண்ண போகிறோம், மடித்து போட போகிறோம். சரிங்களா? 10.5 இன்ச்சில் இந்த கரபாகத்தை எடுத்து கரபாகத்திலிருந்து இப்படி கொண்டுட்டு வந்து இதை மடித்து போடுங்க. கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போது கரபாகத்திலிருந்து நம்ம மடித்து போட்டாச்சு. இப்போ இதில் இந்த கோணையெல்லாம் இருக்குது, இதை கொஞ்சம் நம்ம நேர் பண்ணிடணும். எப்போவுமே ப்ளவுஸில் கொஞ்சம் பிசுறுகள் இருந்தாவோ கோணை இருந்தாவோ நேர் பண்ணிடுங்க. நேர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு 1.5 இன்ச்சு, நீங்கள் எவ்வளோ தூரம் தைப்பீங்க, 2 இன்ச்சு 1.5 இன்ச்சு, இது டெய்லர் பொறுத்து இது வைப்பாங்க. நான் 1.5 இன்ச்சு தான் மடக்கி கொடுப்பேன். அதனால் நீங்கள் ஒரு 1.5 இன்ச்சில் இன்னொரு மார்க் போட்டுவிடுங்க. இது எதுக்கு அப்படின்னா, இது பேக் சைடு நம்ம ப்ளவுஸை ஃபோல்ட் பண்ணி மடக்கி அடிக்கிறதுக்கான அளவு இது. ஓகேங்களா? இப்போது இந்த ப்ளவுஸ்னோட உயரம் எடுக்கும்போது இந்த டேப்பை இந்த கீழே வச்சுக்கோங்க. இங்கே 14.5 இன்ச்சு இந்த ப்ளவுஸ்னோட உயரம். சரிங்களா? 14.5லேருந்து நம்ம நேராக இங்கே வரைக்கும் மார்க் பண்ணிடலாம். 14.5ல் நம்ம ஒரு 14 தான் அளவு. ஆல்ரெடி நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்காக விட்டு 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதை எல்லோரும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 14 உயரம், இது 1/2 இன்ச்சு கூடுதலாக நம்ம வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ப்ளவுஸுக்கான இந்த 36 இன்ச்சுக்கான கழுத்து அகலம் எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னா 2.25 வைங்க. கரெக்டாக இருக்கும். 2.25 வச்சிங்கன்னா இது கழுத்து அகலமாக போடுறவங்களுக்கு. கழுத்து குறுகலாக போடுறவங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 2.5 தான் வைக்கணும். இவங்க வந்து கழுத்து நல்லா அகலமாக போடக்கூடியவங்க, அதனால் இதுக்கு நான் 2.25 வைக்கிறேன். நீங்கள் உங்களோட கஸ்டமர் எப்படி போடுவாங்கங்கிறத இந்த இடத்துல நீங்கள் யோசிச்சுக்கணும். இது வந்து 2.25, இதனோட அகலம் 2.25. அடுத்தது ஷோல்டர்னோட அகலம் 3 இன்ச்சு. தையலுக்கு இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச்சு போயிடும். மீதி 2 இன்ச்சு தான் இருக்கும். சரிங்களா? அதனால் 3 இன்ச்சு ஷோல்டர்னோட அகலம். சரியா? இப்போது இதுக்கு கை சுற்றளவு, இந்த ஆம்கோலுக்கு எப்போவுமே நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, கையினுடைய சுற்றளவு எடுத்துக்கோங்க. 12 இன்ச்சு வருது. இந்த ப்ளவுஸினோட கை சுற்றளவு வந்து 12 இன்ச்சு. சரிங்களா? 12 பாதி அது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு 6 இன்ச்சு வரும். 2 மடக்கி போட்டு நம்ம பண்ணும்போது 6 இன்ச்சு வரும். இந்த 6 இன்ச்சிலிருந்து ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு குறைவாக இந்த உயரம் வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த 6 இன்ச்சிலேருந்து நான் இப்போது ஒரு 1/2 இன்ச்சு குறைவாக நான் வைக்க போகிறேன். இந்த ஆம்கோல் சுற்றளவு அப்படின்றது எவ்வளவு உயரம் வைக்கணும் அப்படின்றதுல நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அதனால் இந்த ஒரு டிப்பு, கை சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதில் பாதியில் இப்போ நம்ம டேப் இப்படி மடிக்கும்போது இப்படி தான் மடிப்போம், இந்த பக்கமாக தான் மடிப்போம். இப்போ இங்கே பாருங்கள். இப்போ இதில் இது வேறு ப்ளவுஸு, இது இதனோடது இல்லை. ஆல்ரெடி இதில் 5.5 இருக்குது அப்படின்னா இப்படி தான் 5.5. சரிங்களா? நான் இந்த மாதிரி இதில் 6 வரும்போது 6லிருந்து ஒரு 1/2 இன்ச்சை குறைச்சி 5.5 இன்ச்சு உயரம் இந்த இடம் நான் வைக்கிறேன். இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. இது கணக்கு போட நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது அப்படின்ட்டு நிறைய கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த அளவுக்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். இந்த மாதிரி மட்டும் பண்ணுங்கள் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் ஒரு சதுரம் போட்டாச்சு. இதில் இருந்து ஒரு இன்ச் மேலே இல்லை 1.25 இன்ச்சு அந்த மாதிரி பண்ணணும். இதுக்கு நான் 1 இன்ச் போய்க்கிறேன். கையினோட அளவு பொறுத்து இந்த 1 1.25ங்கிறது மாறும். இதிலிருந்து இப்படி ஒரு ரவுண்டு கொடுத்துருங்க.
இது வந்துட்டு ஆம்கோலுக்கான அளவு. கழுத்தினோட உயரம் இவங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படின்னா, கழுத்தினோட உயரம் 9 சென்டிமீட்டர். கழுத்தினுடைய உயரம் 9 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 9 சென்டிமீட்டர்லேருந்து ஒரு மார்க் போட்டுடுங்க. நிறைய ஃபார்முலாஸு கணக்கு அப்படி இப்படின்ட்டு நிறைய போடும்போது நிறைய கன்ஃபியூஸ் வரும். நான் உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியான கணக்குகள் மூலம் மட்டுமே புரிகிற மாதிரி இதை நான் சொல்லித்தரேன். நிறைய இதுதான் ஃபார்முலா, இதுதான் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். இதில் நீங்கள் ரவுண்ட் போட்டுக்கோங்க. இது பேக் நெக்கு, இவங்க ரவுண்ட் நெக் கேட்டிருக்காங்க, ரவுண்ட் நெக். இப்போ இதில் நம்ம 9.5 இன்ச்சு, 9 இன்ச்சில் 36 இன்ச்சு இது மார்க்கு. இது நமக்கான சரியான அளவு, சரிங்களா? இப்போ இதில் 28 இன்ச்சு தான் இவங்களோட இடுப்பு சுற்றளவு. இது பேக் சைடு, இது இடுப்பு சுற்றளவு இவங்களுக்கு 28 தான் இவங்களோட இடுப்பு சுற்றளவு. இதில் நம்ம 1/2 இன்ச்சு டக் பிடிக்குவோம், பின்னாடி பேக் சைடு டக் பிடிப்போம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் கூட்டுனா பாருங்கள், அப்படியே நேராக விடுறதுனால விட்டுடலாம், இதுலேயும் ஒன்றும் தப்பு வராது. இப்படியும் மார்க் பண்ணிக்கலாம் நீங்கள். இதுதான் ரெடி அளவு. இது எக்ஸ்ட்ராவாக தையலுக்கு தேவையான அளவு, சரிங்களா? இப்போது இதில் பேக் சைடோட வேலைகள் முடிஞ்சிருச்சு. நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அழகாக கீழேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த பிசிரை கட் பண்ணி ஃபஸ்ட்டு நேர் எடுத்துக்கோங்க. அடுத்தது கழுத்து பகுதியை எடுங்க. இந்த கட்டில் கட் பண்ணக்கூடாது, இந்த தையல் ரெடி அளவில் கட் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ராவாக விட்டுருக்கிறதுல தான் நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணி இங்கேயும் இதே போல் தான், இந்த ரெடி அளவில் கட் பண்ணக்கூடாது. நம்ம எக்ஸ்ட்ராவாக 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம் இல்லைங்களா, இதில் தான் நம்ம கட் பண்ணணும். இப்போது பேக் சைடு வேலை முடிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற துணியில் நம்ம கைப்பகுதியை ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துருவோம். கைப்பகுதி பார்த்தீங்கன்னா அகலம் 8.5 இன்ச்சு வேணும் உங்களுக்கு. இந்த அகலம் 8.5 இன்ச்சு கரெக்டாக பாருங்கள். 4ஆம் அடித்து போடும்போது 8.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. இதுலேயும் நம்ம பிசிறுகளை கட் பண்ணி எடுத்துருவோம். ஓரத்தில் இருக்கிற பிசிறுகளை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ப்ளவுஸை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு 1/4 இன்ச் ஒரு மடக்கி தைப்போம். அடுத்து இன்னொரு 1 இன்ச் மடக்கி ஒரு ஹெம்மிங் தைப்போம் இல்லைங்களா? இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 1/4 இன்ச் விட்டு இதில் ஒரு மார்க் கொடுத்துருங்க. அடுத்தது இந்த ப்ளவுஸ்னோட கை உயரம் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. 6. இது கூட நான் ஒரு 1/2 இன்ச்சு தையலுக்காக இது தையலோடு சேர்த்து விட்ட அளவு, இது தையலுக்காக நம்ம விட்டுருக்கிற அளவு 1/2 இன்ச்சு கூடுதலாக தையலுக்காக விட்டுருக்கோம், சரிங்களா? இந்த அகலம் நீங்கள் எப்படி கணக்கெடுத்தீங்க அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கையினோட சுற்றளவு இவங்களுக்கு 6 தான், சரிங்களா? இதிலிருந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக இந்த பக்கம் விடுறோம். இந்த பக்கம் விடும்போது இதிலிருந்து நீங்கள் ஒரு 1 இன்ச் கூட்டி மேலே அகலம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இதுதான் கணக்கு. இந்த 6ஓட இந்த 1/2 இன்ச் தையலுக்கு இதிலிருந்து இன்னொரு இன்ச் சேர்த்தும் போது இது உங்களுக்கு தையலுக்கும் இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். இங்கேருந்து 3 இன்ச்சு மேலே இருக்கிற பகுதியிலேருந்து தான் 3 இன்ச்சு வைக்கணும். இந்த இடத்துல 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் இது தையலுக்கு உள்ளே போகக்கூடிய பகுதி, சரிங்களா? இப்போ இது தையலுக்குள்ளே போகக்கூடிய பகுதி, இது வெளியில் இருக்கும் இந்த மாதிரி. இப்போது இந்த இடத்துக்கு மேலேருந்து இப்படியே ஒரு கவ் கொடுக்கணும். கைக்கு இந்த மாதிரி ஒரு கவ் கொடுங்க. கொடுத்துட்டு கட் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இவங்களுக்கு இந்த 6.5லிருந்து 7, 7.5 இந்த இடத்துக்கு வரும் தையல். ஒரு 1/2 இன்ச்சு தான் இங்கேருந்து நமக்கு அதிகம் வேணும். இங்கேருந்து இங்கே 1/2 இன்ச்சு தான் அதிகம் வேணும்.
இதுதான் இவங்களுக்கான தையலோட அளவு. இந்த மாதிரி வரும் கை. சரிங்களா? பாருங்கள், இது தையலோடது, இது எக்ஸ்ட்ராவாக இருக்கிற 1.5 இன்ச்சோடு. இந்த மாதிரியாக கையினோட பகுதி வரும். இப்போ நம்ம இதை கட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இங்கே வரும்போது இப்படி நேராக கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த கிராஸையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு முன்கைக்கு வந்து கை குழி வெட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இந்த தையல்லிருந்து கொஞ்சம் இப்படி போய் இங்கே வர வர ஒரு 1/2 இன்ச் கூடுதலாக வரணும். மேலே வர வர அப்படியே சேர்ந்து வரணும். இந்த மாதிரி இந்த மேல் பகுதியில் இருக்கிற 2 துணியை மட்டும் நீங்கள் எடுத்து கட்டிங் போடுங்க. இந்த கரெக்டான சென்டர் பார்த்து கட் பண்ணி விட்டுடுங்க. ஓகேவா? இப்போது கையும் நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மீதி இருக்கிற துணியில் ஃப்ரண்ட் பீஸு நம்ம கட் பண்ண போகிறோம். மீதி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது துணி. இதில் இந்த கரபாகம் இருக்கிற இடத்த எடுத்து நம்ம இப்படி 2ஆக மடித்து போட்டுக்கிறோம். இந்த மாதிரி 2ஆக மடித்து போடுங்க. போட்டுட்டு இந்த கழுத்து இதெல்லாம் வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், எவ்வளோ உயரம் வைக்கணும் அப்படின்ற சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு நீங்கள் எப்போவுமே இந்த சந்தேகத்துக்கு நீங்கள் ஃப்ரண்ட் தட்டை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு சந்தேகமே வராது. சரிங்களா? இப்போ இந்த ஃப்ரண்ட் தட்டை எடுத்து இப்படி வச்சிங்கன்னா இது நேர் பீஸ் கட்டிங் வரும். நாம் கிராஸ் கட்டிங் தான் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதனால் இந்த ஃப்ரண்ட் பீஸை இப்படி கிராஸாக வைங்க. கீழேயும் மேலேயும் துணி இருக்குதா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு வைங்க. இப்படி வச்சு கரெக்டாக இந்த ஓரத்தில் இந்த கரபாகத்திலேருந்து இந்த மாதிரி கிராஸாக வச்சு ஒரு மார்க் கொடுத்துருங்க. இந்த ஷோல்டர் அளவே இருக்கிற மாதிரி மார்க் கொடுங்க. இந்த நெக் பேட்டர்னையும் இதே மாதிரியே கொண்டு வந்துடுங்க. எவ்வளோ உயரம் வேணுமோ அதை நம்ம பண்ணிப்போம். இந்த கை சுற்றளவையும் இந்த ஆம்கோல் சுற்றளவையும் இதே மாதிரி வச்சுருங்க. இந்த சுற்றளவு உடம்பு சுற்றளவும் இதே போல் இங்கே வந்துடட்டும். இங்கே இருக்கிற இந்த உடம்பு சுற்றளவும் இதே போலவே இங்கே இருக்கட்டும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இந்த பேக் தட்டை வச்சு இதை அப்படியே கிராஸ் கட்டிங்க்கு நீங்கள் வெட்டிக்கிறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இதை எடுத்துருங்க. இப்போது இவங்களோட ஃப்ரண்ட் நெக்கினோட உயரம் பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச்சு. நம்ம இப்போ இதில் 6.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணலாம். 6.5 இன்ச்சு இதிலிருந்து நம்ம நேராக இப்படி போட்டுப்போம். இப்போ இதுக்குள்ளே நம்ம ஒரு வளைவு வரைகிறோம். கழுத்து நல்லா அகலமாக போடுறவங்களா இருந்தால் இப்படி வெளியில் போய் கூட கொண்டு வரலாம். இவங்க நார்மலாக போடுறவங்க தான். அதனால் நம்ம இதே மாதிரி மட்டும் கொண்டு வந்துடுறோம். இப்போ இந்த உயரம் எவ்வளவு எடுக்கணும், இதிலிருந்து இந்த உயரம் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்றதுல நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். நீங்கள் இந்த ப்ளவுஸில் 14.5 இன்ச்சு நம்ம இதுக்கு உயரம் வச்சுருந்தோம். அப்போ இதுக்கு வந்துட்டு 12.5 இன்ச்சு வைங்க. கரெக்டாக இருக்கும். தையலுக்கும் போக கரெக்டாக இருக்கும். 2 இன்ச்சு கம்மியாக. வயசானவங்க ரொம்ப பிரஸ்ட் பெருசாக இருக்கிறவங்க அப்படின்னா 1.5 இன்ச்சு கம்மியாக வைங்க. இது வந்து கரெக்டான நார்மலான ஏஜ் பொண்ணு அப்படின்றதுனால 2 இன்ச்சு குறைக்கிறேன். இதையும் நீங்கள் வந்து எல்லாருமே ஞாபகத்தில் வச்சுருங்க. ரொம்ப கீழே இறக்கமாக கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா முன்னாடி ப்ளவுஸு தொங்கிட்டு போகும். அதே சமயம் ரொம்ப மேலே ஏற்றிட்டீங்க, இந்த இறக்கத்தை கீழே வரைக்கும் இங்கே வரைக்கும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா ப்ளவுஸ் கப் சைஸ் வந்து தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதையை மேலே வரைக்கும் கொண்டுட்டு வந்தீங்கன்னா ரொம்ப மேலே ஏறிடும், கரெக்டான இடத்துல அமையாது. அதனால் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் 14.5 இருந்துச்சு பேக் தட்டில், இதுக்கு 12.5 வச்சுருக்குறோம். 2 இன்ச்சு குறைச்சி வச்சுருக்கோம். சரிங்களா? வச்சுட்டு இப்போ இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இங்கிருந்து நேராக இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இங்கிருந்து ஒரு 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த கோட்டிலிருந்து ஒரு 1.25 இன்ச்சு மேலே தள்ளிடுங்க. அதே போல் இங்கேயும் ஒரு 1.25 இன்ச் தள்ளி இங்கேயும் ஒரு மார்க்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதை இந்த மாதிரி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச் கீழே வரலாம். இதனால் ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நம்ம கட் பண்ண ஆரம்பிக்கலாம். எப்படி மார்க் பண்ணணுன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் எனக்கு
கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் தெளிவாக புரிய வைக்கிறேன். மறுபடியும் கூட நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து உங்களோட சந்தேகங்களை எல்லாம் தீர்த்துக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. இது 1 மீட்டர் துணி இருந்ததுனால துணி நிறையவே இருக்குது. துணி கம்மியாக இருந்தாலும் நமக்கு இது அளவு கரெக்டாக இருக்கும். இப்போது நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள், பேக் தட்டை வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பட்டியினோட கேப் கரெக்டாக வர அளவுக்கு இருக்கும். ஷோல்ட்ரி கரெக்டாக வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது தைக்கும்போது இன்னொரு 1/2 இன்ச் மேலே போயிடும். இந்த கேப்பில் நம்ம அழகாக பட்டி வெட்டி தைச்சிக்கலாம். சரிங்களா? இந்த கேப்னோட அளவு உயரத்தையும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். மேலே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு 3 இன்ச் இருக்குது, கீழே ஒரு 1/2 இன்ச் தையலுக்கு 3.25 அந்த மாதிரி எடுத்துக்குவோம். பட்டி கட்டிங் பண்ணலாம். இப்போது பட்டி கட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய துணி இருக்குது. இப்படியே நான் 4ஆக மடித்து போடுறேன். உங்களுக்கு 4ஆக மடித்து போட்டு 3 துணி வர மாதிரி கட் பண்ணிக்கிறேன். 1 2 3. ஓகே, ரைட். இப்போது இவங்களோட இடுப்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 30 இன்ச்சு 28 30 இருந்தது. அதை இடுப்பு சுற்றளவு மொத்தமாக 30 அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் பாதி 15. சரிங்களா? இதுலேயும் பாதி, ஏன்னா இது நம்ம 4ஆக பேக் சைடுக்கு இந்த 15 வந்து பேக் சைடுக்கு போயிடும். மீதி இருக்கிற 15 தான் நம்ம ஃப்ரண்ட்டில் பட்டி வெட்ட போகிறோம். அப்போ அந்த 15ல் பாதி 7.5 இன்ச்சு நீளம் இருந்தால் பட்டி வந்து அளவு கரெக்டாக இருக்கும். இந்த 7.5 இன்ச்சு தான் இங்கே இந்த இடத்துல இருந்துருக்கு, அதனால் இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு 7.5 இன்ச்சு அளவு. எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 இன்ச்சு கூடுதலாக வச்சுக்கோங்க தையலுக்கு. ஏன்னா இந்த 7.5லேருந்து இங்கே கொஞ்சம் நம்ம தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு போகும். இதிலிருந்து 7.5 எடுக்கும்போது இங்கே வரும். இதிலிருந்து நம்ம ஒரு 1.5 இன்ச் கூடுதலாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை நம்ம நேராக கட் பண்ணி எடுத்துடலாம். பெருசாக துணி இருக்கும்போது நம்ம 3 துணி 4 துணி ஒரே பீஸ்லேயே நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். துணி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் தனித்தனியாக கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இதை நம்ம 3ஆக மடக்கி போடுவோம். மடக்கி போட்டு இதில் 3 இன்ச்சு உயரம், 3.25 3.5 அந்த அளவு இருந்தால் போதும் பட்டியினோட உயரம். நான் வந்து 3.25 வைக்கிறேன். இந்த பக்கம் 3.25, இந்த பக்கம் 3.25 வைக்கிறதுனால வைக்கலாம், அவங்கவுங்க உயரத்தை பொறுத்து. இப்போ 2 சைடு நம்ம வச்சாச்சு. இதை வச்சு ஒரு கோடு போட்டுடுங்க. கோடு போட்டுட்டு இந்த ஓரத்துலேருந்து இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல லைட்டாக இப்படி பெண்டு கொடுத்து மறுபடியும் இப்படி சேர்த்துங்க. இவ்வளோ தான். இந்த பட்டியில் நிறைய வேலைகள் எதுவும் கிடையாது. இதை அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. ஓகேவா? ரெடி. கார்னர் கட் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற துணியில் வீப்பட்டி கூப்பட்டி இதெல்லாம் வெட்டுறது அதையும் நான் காமிச்சிட்றேன். இப்போ இதில் வந்துட்டு 2.5 இன்ச்சில் நமக்கு வீப்பட்டி வைக்கணும். பார் கட்டுறவங்க பார் கட்டிக்கலாம், கொக்கி வைக்கிறவங்க வீப்பட்டி வைக்கிறவங்க வீப்பட்டி வச்சுக்கலாம். அது அவங்க ஊர் பழக்கத்தை பொறுத்து. இதுக்கு 2.5 இன்ச்சு, இதுக்கு 1.5 இன்ச்சு இல்லை 1.25 இன்ச்சு. இது வீப்பட்டி வைக்கிறதுக்கு, இது கொக்கி பட்டி வைக்கிறதுக்கு. ஓகேங்களா? மீதி இருக்கிற துணியில் நம்ம கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கலாம். கிராஸ் பீஸ் எடுக்கிறதுல நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். கிராஸ் பீஸ் எப்படி எடுக்கலான்றதை காமிக்கிறேன் நான். இப்போ இப்படி இருக்குது துணி அப்படின்னா இது நேர் பீஸு. ஓகேங்களா? நம்ம இப்படி கொண்டுட்டு போனோம்னா மட்டும்தான் இது கிராஸ் பீஸாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மீதி இருக்கிற துணியில் இந்த ஸ்கேலை வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்படி கிராஸாக கோடு போடுங்க. கிராஸாக கோடு போட்டு வச்சிட்டிங்களா? இதை கட் பண்ணி எடுத்துடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு நெக் பேட்டர்னை எவ்வளோ ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுக்கலான்றத. இப்போ இதை என்ன பண்ணுங்க, இப்படி 2ஆக மடிங்க, அடுத்து 4ஆகவும் மடிங்க. மடிச்சுட்டு உங்களுக்கு 1.25 இன்ச் வேணுமா 1 இன்ச் வேணுமா பைப்பிங் தைக்கிறதுக்கு அவங்களோட டெய்லரிங் இதை பொறுத்து இருக்குது. புதுசாக தைக்கிறவங்க ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து விடுங்க. ரெகுலராக ஆல்ரெடி பழக்கம் இருக்கிறவங்க நீங்கள் இந்த அளவுக்கு விட்டீங்கன்னா போதும். இந்த அளவு 4ஐயும் மடித்து எடுத்துட்டா நமக்கு ஒரு லென்த்தியான ஒரு பீஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்தது இன்னொரு பீஸ் கிடச்சிருக்கு. இன்னொன்று மொத்தமாக 3 கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணியாச்சு. இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணோம்னா ஸ்டிச்சிங் பண்ணிடலாம்.
ஈஸியாக. இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.